துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். வகையில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர். 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார், வேலை போயிடும். அதான் பாயிண்ட் நம்பர் 1. அதான் இப்போ இந்த வேலை, அதாவது ஒரு நண்பர்களே, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இப்போ ராசியில் ராகு இருக்கும்போது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், அது என்னதான் ஜனன ஜாதகத்தில் என்னதான் விஷயங்கள் இருந்தாலும், ராகு தன் கடமையை செய்வார், சட்டம் தன் கடமையை செய்யும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வேலையினுடைய அருமையை நமக்கு உணர்த்துவதற்காக, ஒரு மனிதனுக்கு வேலைங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணரணும். எனக்கு தான் தெரியுமே, அது முக்கியம்னு தெரியுமே, அப்புறம் ஏன் என்னை வேலையை விட்டு அனுப்புகிறீங்க? முக்கியமாக இந்த ஐடி கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க, முக்கியமாக ஒரு இடத்துல நம்ம தான் ஜூனியருங்கிறதுனால ஈஸியாக நம்மளை போட்டு தான் ஃபஸ்ட்டாலாக இவங்க காசு சேவிங் கணக்கு கட்டுறதுக்கு நம்மளை தான் வேலை எடுத்துக்கிறானுங்க. இவனுங்களுக்கு யானை போகிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, பூனை போகிறது தான் கண்ணுக்கு தெரியும். இவ்வளவோ கம்பெனியில் செலவாகுது, அதெல்லாம் இவனுக்கு வீண் செலவு கிடையாது. நமக்கு சம்பளம் கொடுக்கறது தான் இவனுக்கு ஒரு வீண் செலவா என்பதெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும்.